பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோபு புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 22, இறை வார்த்தைகள் 27 முதல் 29 வரை. நீர் அவரிடம் மன்றாடுவீர், அவரும் உமக்கு செவி கொடுப்பார். நீர் நினைப்பது கைகூடும், உம் வழிகள் ஒளிமயமாகும். ஏனெனில் அவர் செருக்குற்றோரின் ஆணவத்தை அழிக்கின்றார், தாழ்வாக கருதப்பட்டோரை மீட்கின்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை, தூயனல் ஆவியை, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதித்துமை ஆராதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் புதிய அனுபவத்தை கொடுத்து புதிய ஆற்றலோடு எங்களை வாழ வைப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றேன். நாங்கள் சோர்ந்து போய்விடக் கூடாது என்பதற்காகவே பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை கொடுத்து எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் இரவு பொழுதிலே எங்களோடு கூட இருந்து எங்களுக்காக தந்தையிடம் பரிந்து பேசி விழிப்போடு இருந்து எங்களை பாதுகாப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும், மீண்டும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கவும் ஒரு வாய்ப்பை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, அநேக முறை நீர் கொடுத்த வாய்ப்புகளை நாங்கள் இழந்து போய் இருக்கின்றோம். இந்த நாட்களிலே தகப்பனே, உம்மை தேடி வந்திருக்கின்றோம். என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், என் ஆண்டவர் என்னை விட்டு வழி விலகி செல்ல மாட்டார், என் ஆண்டவர் என்னோடு இணைந்து இருப்பார், நான் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடு இருப்பேன் என்கின்ற எண்ணத்தோடு அதிகாலையிலே உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை அறிந்து கொண்டு நான் வாழவும், உம்மை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாக நீர் உருமாற்றிட வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. கடந்த நாட்களிலெல்லாம் யாரெல்லாம் நன்றியற்றவர்களாக இருந்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு இந்த நாளிலே உம்மை தேடி வந்து உமக்கு நன்றி சொல்லி உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே. அவர்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படவும், அவர்கள் அனைவரும் என் ஆண்டவரை அறிந்து புரிந்து கொண்டு நடக்கவும், ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு உம்மை தேடக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த நாட்களிலே தகப்பனே, எதற்காக உம்மை தேடி வந்திருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து இருக்கிறார்கள். எனவே வாழக்கூடிய நாட்களிலே மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருக்கக்கூடிய மனப்பக்குவத்தையும் ஆண்டவரே மனப்பாங்கையும் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திடுவீராக. எந்த சூழ்நிலையிலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து விடாதபடி அவர்கள் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே யோபுவினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர் தந்தை கடவுளை மறுதலிக்காதபடி ஒவ்வொரு நாளும் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரே. அதே போல் இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. யாரெல்லாம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே எனக்கு போதும், அவர் மட்டுமே என்னை வாழ வைப்பார், நானும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்பேன் என்கின்ற எண்ணத்தோடு உம்மை நாடி தேடி வந்திருக்கிறார்களோ அவர்கள் மீது மனம் இறங்குவீராக. அவர்களுடைய குற்ற பழிகளை எடுத்து மாற்றிடுவீராக. பாவ பழக்க வழக்கங்களை எடுத்து மாற்றிடுவீராக. எதனால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ, எப்படிப்பட்ட பலவீனத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த பலவீனம் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி இந்த நாளிலே மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் உம்மை பின்பற்றக்கூடியவர்களாக உருமாறிட வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் உம்மை தேடி வருகிறவர்கள் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்து இருக்கின்றார், வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார், என் தலைவர் உயிரோடு இருக்கின்றார் என்கின்ற எண்ணத்தோடு வரக்கூடிய பிள்ளைகள் அனைவரும் உம்மை தரிசிப்பார்கள் ஆக, உம்மை கண்டுகொள்வார்கள் ஆக. இந்த நாளிலே அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வார்கள் ஆக. எந்த சூழ்நிலையிலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து விடாதபடி மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் உம்மை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக உருமாறிட வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் அவர்கள் நினைப்பது அனைத்தும் அவர்களுக்கு கைகூடும், அவருடைய வழிகள் ஒளிமயமாகும். ஏனென்றால் அவர்கள் உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள், மனிதர்களை தேடி வரவில்லை, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து இருக்கிறார்கள். எனவே துன்பத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த நாளில்
மகிழ்ச்சி அடைவார்களாக. திரு பாடல்கள் 56:4 வாசிக்கின்றோமே, கடவுளின் வாக்கை நான் புகழ்கின்றேன், கடவுளையே நம்பி இருக்கின்றேன், எதற்கும் அஞ்சேன், அற்ப மனிதர் எனக்கு என்ன செய்ய முடியும் என்று. ஆம் தகப்பனே, எங்களுக்கு எதிராக இந்த அற்ப மனிதர்கள் எழும்பலாம், எங்களுக்கு எதிராக இந்த மனிதர்கள் எழும்பி எங்களை வேதனைப்படுத்தலாம், எங்களை இழித்துரைக்கலாம், எங்களுக்கு எதிரியாக இருக்கலாம். எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு வாழக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுத்து இருக்கின்றீர். இந்த நேரத்திலும் கூட தகப்பனே, அதிகாலையில் எழுந்து தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு உமக்கு நன்றி செலுத்தி விசுவாசத்தோடு மகிழ்ச்சியோடு உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொரு தம்பி தங்கைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, அவர்கள் எல்லோருக்கும் மனதில் அமைதியை கொடுப்பீராக. நீர் உயிர்த்தெழுந்தீர், நீர் இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர் என்பதை அவர்கள் அறிந்து புரிந்து இருக்கிறார்கள். எனவே வாழக்கூடிய நாட்களிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே எனக்கு போதும் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கவும், உமது வார்த்தைகளை கடைபிடிக்கவும், எல்லா சூழ்நிலைகளிலும் என் ஆண்டவருக்கு சாட்சியாய் இருக்கக்கூடிய அந்த மன பாங்கை ஒவ்வொருவர்களுக்கும் கொடுத்திடுவீராக. ஆண்டவரே, திருச்சபை விட்டு பிரிந்து போன அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். உம்மை மறுதளித்தவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். உம்மை ஏளனம் செய்தவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். உமக்கு எதிராக செயல்பட்டவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். அனைவரையும் தொடுவீராக, அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. திருச்சபையில் எழுப்பக்கூடிய குழப்பங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். விசுவாச இன்மையை ஒப்புக் கொடுக்கின்றேன். உம்மால் அழைக்கப்பட்டவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, உம்மால் அழைக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்திலே உமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழவும், இந்த அருமையான நேரத்திலே நாளிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டுமே பின்பற்றக்கூடியவர்களாக உருமாறிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. உலகத்திற்கு பின்பாக அலைந்து கொண்டு இருக்கக்கூடிய அருட்சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். குருக்களையும் ஆயர்களையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுத்து என் ஆண்டவரை பின்பற்றக்கூடியவர்களாக மாறி விடுவார்களாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீரே உன்னதராக இருக்கின்றீர். இந்த அதிகாலையிலே கவலையோடும் குழப்பத்தோடும் வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு. அவர்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பீராக. எதை குறித்து கவலையோடு இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கவலைகளுக்கு ஒரு தீர்வை கொடுத்து உமது திரு சமூகத்தில் அமைதியாய் இருக்கக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுப்பீராக. ஏனென்றால் திரு பாடல்கள் 55:22 வாசிக்கின்றோம், ஆண்டவர் மீது உன் கவலையை போட்டுவிடு, அவர் உனக்கு ஆதரவு அளிப்பார் என்றும். ஆம் தகப்பனே, மீது கவலையை விட்டு விடவும் என் ஆண்டவரின் கொடுக்கக்கூடிய ஆதரவை பெற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய அன்பு தம்பி தங்கைகளாக ஒவ்வொருவரும் மாறிவிடுவார்களாக. அதற்குரிய மனப்பக்குவத்தை கொடுப்பீராக. இந்த நாட்களிலும் கூட தகப்பனே, அநேக இடங்களில் போர் நடந்து கொண்டு இருப்பதை அறிகின்றோம். குறிப்பாக வளைகுடா நாடுகளில் நடக்கக்கூடிய அந்த போரை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே அந்த இடத்திலே ஒரு தீர்வை கொடுக்கும்படியாகவும் ஒரு அமைதியை ஏற்படுத்திட வேண்டுமாயும் அங்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் அனைவரும் ஒருமனப்பட்டு மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழக்கூடிய பாக்கியத்தையும் மனப்பக்குவத்தையும் கொடுப்பீராக. அரசியல் தலைவர்களுக்கு இடையே ஒரு மாற்றத்தை கொடுப்பீராக. அரசியல் தலைவர்கள் இந்த நாளிலே ஒவ்வொரு நேரமும் என் ஆண்டவரை தரிசிக்கக்கூடியவர்களாக மாறிவிடவும், அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு எல்லாவற்றிலும் என் ஆண்டவருடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கும்படியாகவும் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்திய தேசத்தில் நடைபெற இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலெக்ஷனையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, கிறிஸ்தவர்கள் கொடுமைப்படுத்தப்படுவதை அறிகின்றோம். உம்மை அறிவிக்கக்கூடிய பிள்ளைகள் வேதனைப்படுத்தப்படுவதை நாங்கள் இந்த உலகத்திலே பார்த்து கொண்டு இருக்கின்றோம். குறிப்பாக இந்திய தேசத்தில் நடந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது. எனவே தகப்பனே, ஒரு அமைதியை கொடுக்கவும், உமக்கு ஏற்ற ஒரு தலைவரை நீர் தேர்ந்தெடுத்து தரக்கூடிய ஒரு பாக்கியத்தை, தேர்ந்தெடுக்கக்கூடிய பாக்கியத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த நாளிலே மன நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடியவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். உற்சாகம் இன்றி வாழக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். கவலையோடும் துக்கத்தோடும் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். எதற்கு நான் இந்த உலகத்தில் பிறந்தேன், நோய்வாய்ப்பட்டு இருக்கிறேனே என்று சொல்லி மன கஷ்டங்களோடு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொருவரையும் தொடுவீராக, ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்குவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்திடுவீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, இந்த அருமையான நேரத்திலும் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம். சுவாமி, இந்த காலை பொழுதிலே
நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே, கன்னி தாயே, இந்த நாளிலே நீங்கள் எங்களுக்காக உமது மகனிடம் பரிந்து பேசி விண்ணக ஞானத்தை பெற்றுக் கொடுக்கவும் உலகத்தில் அமைதி ஏற்படவும் எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் தாயே. அருள் நிறைந்த மரியே, வாழ்கை, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.